ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெஜ் மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் திரும்ப திரும்ப எப்போ செய்வேன்னு கேட்பாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்ம மட்டனில் எப்படி லேயராக வருமோ அதே மாதிரி இதுலேயும் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி ட்ரையாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ இதை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஷேப்ஸ்லாம் தேவையில்லை, ரேண்டமாக அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே அதில் நம்ம பிடிச்சி வச்ச பீசஸ் எல்லாம் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும்லாம் இல்லை, லைட்டாக வெந்ததும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரிச்ச பீசஸை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுடலாம். நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனையே சூப்பராக இருக்குங்க. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளோட சூப்பரான வெஜ் மட்டன் கிரேவி செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரைஸோடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.